ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பேன்னு நெனைக்கிறேன். ஓகே. இன்னைக்கு நான் எங்கே போறேன்னா, எங்க அம்மா வீட்டுக்கு தான் போறேன். இங்க வந்து 2 மந்த்ஸ் ஆச்சு. தம்பி பொறந்து அங்கே 3 மந்த்ஸ் இருந்தேன். அதுக்கடுத்து இங்கே வந்து 4, 5 மந்த்ஸ் ஆச்சு. ஸோ வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அவரு தான் கூட்டிட்டு போய் விட போறாரு. காரில் போறதா தான் பிளான். இல்ல கார் வேணாம். அ இது ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு இவனையும் எல்லாத்துலேயும் பழக்கப்படுத்தணும் இல்லையா? அந்த ஒரு பிளானில் தான் வந்துட்டு நான் வந்துட்டு ட்ரெயினில் போகலான்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்கு போயாச்சு. ரயில்வே ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு நான் தூக்கிட்டு நடந்தேன். அதுக்கப்புறம் அவர் தூக்கிட்டு நடந்தார். ஏன்னா சார் வந்து ஒரு இடத்துல உட்கார மாட்டார். ட்ரெயினில் ஏறி கொஞ்ச நேரம் வந்து வேடிக்கை பார்த்துட்டே தான் வந்தான். நல்ல சமத்து பையனாக தான் வந்தான். ஆனால் வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே அழுக ஆரம்பிச்சிட்டாரு. சரி சொல்லிட்டு ஃபீட் பண்ணிட்டேன். ஃபீட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோவில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட போகிற வரைக்குமே சார் வந்து நல்லபடியாக சமத்தா தூங்கிட்டு வந்தார். அப்புறம் நான் இதை வந்து நோட் பண்ணேன். அதனால தான் இந்த வீடியோலையும் நான் வந்து கேட்சப் பண்ணேன். என்னென்னா ஒவ்வொரு டிராஃபிக் ஜாம் ஆகிற ஒவ்வொரு டிராஃபிக்லேயும் வந்துட்டு சிக்னல் இடத்துலையும் வந்து அந்த க்ரீன் ஷீட் போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஐடியா. காரில் பஸ்ஸில் போகிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் டூ வீலரில் போகிறவங்களுக்கு தான் அது வந்து ரொம்ப இருக்கும். வெயிலும் இப்போ வந்து ஓவராக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நான் இதை வந்து கேப்சர் பண்ணேன். அடுத்து எங்கள் அம்மாவுக்கு நான் சொல்லவே இல்லை. அதனால் அம்மா செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. அவங்க சிரிப்புலேயே தெரியும். பப்பியும் தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா